நண்பர்களுக்கு நண்பர்களுக்கு மாலை வணக்கம். கேக்குதா? நல்லது. நண்பர்களே, ஒரு கற்பனை கதை, ஒரு வரலாற்று உண்மை சம்பவம், இதை இரண்டையும் சொல்லி என்னுடைய பேச்சை ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கின்றேன். எழுத்தாளர் நெய்வேலி பாரதிக்குமார் அவர்கள் எழுதிய முதல் நாவலான குற்றியல் உகரம், இந்த நாவலுக்கும் நான் இப்போது சொல்லப்போகிற இந்த கற்பனை கதை மற்றும் வரலாற்று உண்மை சம்பவத்துக்கும் நேரடி தொடர்பு இருக்கிறதா என்று கேட்டால் கண்டிப்பாக இல்லை என்றுதான் சொல்வேன். அதுதான் உண்மையும் கூட. ஆனாலும் தொடர்பே இல்லாத ஒரு தொடர்பு ஒன்று இருக்கும் அல்லவா? இப்போ பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, வண்ணத்து பூச்சி விளைவு. அந்த மாதிரி இந்த குற்றியல் உகரம் நாவலுக்கும் இப்போது நான் சொல்ல போகிற அந்த கற்பனை கதை மற்றும் இந்த வரலாற்று உண்மை சம்பவத்துக்கும் தொடர்பே இல்லாத ஒரு தொடர்பு இருக்கிறது நண்பர்களே. அது வண்ணத்து பூச்சி பறப்பது தான் உலகத்திலேயே மிகவும் ஒரு மென்மையான செயல். அதே போல பூகம்பம் வெடிப்பது தான் உலகத்திலேயே இருக்கக்கூடிய மிக 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 வன்மையான செயல். ஆனால் அந்த ரெண்டையும் இணைச்சி ஒரு தியரி ஒன்று ரெடி பண்ணி அதை நிரூபிக்காங்க இல்லையா? அந்த மாதிரி நான் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். இதில் நண்பர்களே, உலகத்தை வடிவமைத்ததில் அல்லது உலகத்தினுடைய சிந்தனை போக்கை ட்ரெண்ட் செட் செய்ததில் 3 சீக்களுக்கு முக்கிய பங்கு உண்டு. இந்த ஏபிசிடியில் வர அந்த சி இருக்கு இல்லைங்களா? அந்த சி. முதல் சி சார்ல்ஸ் டார்வின். உயிர்களுடைய வளர்ச்சி பரிணாம கொள்கையை உலகுக்கு கொடையளித்த சார்ல்ஸ் டார்வினை அவங்க அப்பா முதலா அவரை ஆராய்ச்சியில் ஈடுபட போகும்போது அவரை ரொம்ப தடுத்துட்டு அவரை சொன்னார், நீங்க ஒரு கிறிஸ்துவ மத பாதிரியாரா மாறணும், அதுதான் என்னுடைய ஆசை, நீ போய் கிறிஸ்தவ மதத்துக்கு தொண்டு செய்யணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த உயிர்களுடைய வளர்ச்சி பரிணாம கோட்பாட்டை உலகுக்கு அளிப்பதற்காக தன்னுடைய வாழ்நாளை ஒப்பு கொடுத்தார். அது முதல் சி. இரண்டாவது சி கார்ல் மார்க்ஸ். ஆக்சுவலாக அவருடைய பேர் சார்ல்ஸ் மார்க்ஸ் தான். சார்ல்ஸுங்கிறத லத்தீன் மொழியில் கார்ல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவே அப்படியே வழக்கமாயிடுச்சு. அவர் உலகத்தால் கார்ல் மார்க்ஸ் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு அளவுக்கு மாறினார். அவர் மானிட உழைப்பு இந்த உலகத்தை எவ்வாறு பாதிக்கிறது, எவ்வாறு பாசிட்டிவாக இந்த உலகத்தை மாற்றுகிறது என்பதை இந்த உலகத்துக்கு விஞ்ஞானபூர்வமாக நிறுவிய கம்யூனிச சித்தாந்தத்தை கொடுத்தவர் சார்ல்ஸ் மார்க்ஸ் என்கிற கார்ல் மார்க்ஸ். இன்னொரு சி சார்ல்ஸ் டிக்கன்சன். அவர் இங்கிலாந்தில் பிறந்த மாபெரும் ஒரு இலக்கியவாதி. இலக்கியத்தில் மாபெரும் ஒரு உடைப்பை ஏற்படுத்திய ஒரு முக்கியமான ஒரு ஆளுமை சார்ல்ஸ் டிக்கன்சன். இந்த 3 பேருமே 19ஆம் நூற்றாண்டு 20ஆம் நூற்றாண்டு நடுப்பகுதி வரைக்குமே இவருடைய சிந்தனை போக்கு, இவருடைய ஆளுமை உலகத்தை பாதிச்சுக்கிட்டே இருந்தது, இப்பவும் இருக்கு. அப்படி இந்த முதலாவது சி அப்படின்னு சொன்ன இல்லையா, சார்ல்ஸ் டார்வின், அவரை மாதிரி தானும் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்ட ஒரு உயிரியல் ஆராய்ச்சியாளர் ஒருத்தர் இருந்தார். இது கற்பனை தான். அவர் சார்ல்ஸ் டார்வின் குரங்கிலிருந்து மனிதன் பரிணாம வளர்ச்சி அடைந்து வந்தான் அப்படிங்கிறத நிறுவனது சார்ல்ஸ் டார்வின். இவர் என்ன ஆசைப்பட்டார்னா, தவளையிலிருந்து ஒரு மனிதன் பரிணாம வளர்ச்சி அடைந்து வந்தான் அப்படிங்கிறத நான் நிறுவனம் அப்படின்னு இவர் ஆசைப்படுறார். ஆசைப்பட்டு தன்னுடைய ஆராய்ச்சி கூடத்தில் ஒரு தவளையை வளர்க்கிறார். அந்த தவளையை அனுதினமும் அந்த தவளையோடு பேசுகிறார். அந்த தவளையோடு தான் பேசுகிற மொழியை அந்த தவளைக்கு பயிற்றுவிக்கிறார். ஒரு கட்டத்தில் அந்த தவளை இவர் என்ன பேசுகிறார் என்பதை புரிந்து கொள்ள ஆரம்பித்தது. ஒரு கட்டத்தில் இவருடைய அந்த மொழியை கேட்டு அதன்படி ரியாக்ட் செய்ய ஆரம்பிக்கிறது. இதை அறிந்த அந்த உயிரியல் அறிஞர் என்ன பண்றாரு, ரொம்ப சந்தோஷப்பட்டு தன்னுடைய ஆராய்ச்சியினுடைய முதல் கட்ட முடிவை
இந்த மக்கள் உலக மக்களுக்கு வந்து தெரியப்படுத்தணும் அப்படின்ட்டு அவர் என்ன பண்றாரு, ஒரு மேடை அமைச்சு மக்களை கூட்டி இந்த தவளையை இந்த மேடையில ஏத்துறார். எந்திரன் படத்துல ரஜினி வந்து ரோபோவை ஏத்துவார் இல்லையா? அந்த மாரி இந்த தவளைய வந்து அவர் வந்து ஏத்துறார். ஏத்தி இப்ப வந்து தவளைய வந்து சொல்றாரு, "தவளையே நீ இங்க இருந்து இங்க தாவு" அப்படிங்கிறாரு. உடனே அந்த தவளை என்ன பண்ணுது, இவர் பேச்சுக்கு தான் இவர் பேசுறது தான் புரியும். தான் ரியாக்ட் பண்ணுமே. உடனே ரொம்ப சந்தோஷமா இந்த தவளை அப்படி இங்க இருந்து இங்க தாவுது. தாவுனோனே இவருக்கு ரொம்ப சந்தோஷம். மக்களுக்கு மகிழ்ச்சி. தவளைக்கு வந்து மகிழ்ச்சியோ மகிழ்ச்சி. ஏன்னா ஒரு மனுஷனுடைய பாஷை வந்து புரிஞ்சுகிட்டு நம்ம ரியாக்ட் பண்ணிட்டோம். அது எல்லாரும் ஏத்துக்கிட்டாங்களே அப்படின்னு தவளைக்கு மகிழ்ச்சி. அடுத்த நாள் அதே மேடை, அதே மக்கள், அதே ஆராய்ச்சியாளர், அதே தவளை. இப்பொழுது தாவு தவளையே இங்கிருந்து அங்க தாவு அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி தவளையோட பின்னங்கால்ல ஒண்ண வந்து அவரு வெட்டி எடுத்துடுறாரு. வெட்டி எடுத்துட்டு இப்ப தாவு அப்படின்னு சொல்லி சொல்றார். தவளைக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமா போயிருச்சு. ஆனாலும் தவளை தன்னுடைய 3 கால வந்து பேலன்ஸ் பண்ணி அங்கிருந்து இங்க முன்னாடி தாவுனத விட கொஞ்சம் கம்மியா தாவுது. இப்போ அந்த அண்ணா வணக்கம். இப்போ அந்த தவளை வந்து அ தவளைக்கும் மகிழ்ச்சி, அந்த ஆராய்ச்சியாளருக்கும் மகிழ்ச்சி, அப்புறம் மக்களுக்கும் மகிழ்ச்சி, எல்லாத்துக்கும் மகிழ்ச்சி. அடுத்த நாள் இதே மாரி கூடுறாங்க. அதே மக்கள், அதே மேடை, அதே தவளை, அதே ஆராய்ச்சியாளர். அந்த தவளைய பார்த்து, "தவளையே தாவு" அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி, பின்னாடி இருக்க இன்னொரு காலையும் ரிமூவ் பண்ணிடுறார். இப்ப தவளை தன்னுடைய 2 முன்னங்கால்களை மட்டும் ஊன்றி, தன்னால் இயன்ற அளவுக்கு வந்து தாவுது. இதே மாரி அடுத்த நாள், அதே தவளை, அதே ஆராய்ச்சியாளர், அதே மேடை, அதே மக்கள் எல்லோரும் இருக்கும் பொழுது, தவளையினுடைய 2 கால்களையும் வெட்டி எடுத்துவிட்டு, இப்பொழுது அந்த ஆராய்ச்சியாளர் சொல்கிறார், "தவளையே முன்பு தாண்டியதைப் போல இப்பொழுது நீ தாண்டு" அப்படிங்கிறாரு. தவளையால ஒரு அங்குலம் கூட நகர முடியவில்லை. இப்பொழுது தவளைக்கு வந்து ரொம்ப அதாவது மனசு கஷ்டம்னா கஷ்டம், அவ்வளோ கஷ்டமாயிருச்சு. மக்களுக்கு ஒரே குழப்பம். ஆனால் ஆராய்ச்சியாளருக்கு ஒரே மகிழ்ச்சி. அதே மகிழ்ச்சி. ஆராய்ச்சியாளர் மக்களை பார்த்து இப்படி சொல்கிறார். தன்னுடைய முதல் கட்ட ஆராய்ச்சியினுடைய முதல் கட்ட முடிவை அறிவிப்பதற்காக அவர் இப்படி சொல்கிறார். "மக்களே, தவளையினுடைய 4 கால்களையும் நீக்கிவிட்டால் தவளைக்கு காது கேட்காது" அப்படின்னு சொல்றாரு. அதாவது வந்து காலுக்கும் தவளையோட காதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. ஆனால் அந்த ஆராய்ச்சியாளர் சொல்கிறார், "மக்களே, நான் தவளையினுடைய 4 கால்களையும் நீக்கிவிட்டால் தவளைக்கு காது கேட்காது" அப்படின்னு தன்னுடைய ஆராய்ச்சியினுடைய முதல் கட்ட முடிவை வந்து அவர் வந்து வெளியிடுறார். நண்பர்களே, இந்த கதைக்கும் நம்முடைய நண்பர் நெய்வேலி பாரதிக்குமார் அவருடைய குற்றியலுகரம் இந்த நாவலில் வருகிற முதன்மை கதாபாத்திரம் பாபுவுக்கும் ஒரு வித்தியாசமும் கிடையாது. இங்கு ஆராய்ச்சியாளர் எப்படி தவளையை இம்சை செய்கிறாரோ, தவளையுடைய காலை ஒவ்வொன்றாக நீக்குகிறாரோ, அதே போல குற்றியலுகரம் அதாவது ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியை பற்றி அதனுடைய அதை மையமாக வைத்து எழுதப்பட்ட இந்த குற்றியலுகரம் நாவலில் வருகிற அந்த பாபுவையும் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியில் இதுக்கு ஒர்க் பண்ற அந்த ஒர்க்கர்ஸ், சீஃப் எல்லாருமே வந்து அந்த தவளையை எப்படி துன்பப்படுத்துறாங்களோ அந்த மாதிரி அவரை ஏமாத்துறாங்க. அவரை வந்து முதுகுல குத்துறாங்க. அவருடைய திறமையை திருடுறாங்க. இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து இப்படியா அதாவது வந்து ஒரு இந்த கதையை வந்து ஒரு ஒன்லைன்ல சொல்லணும்னா, ஒரு தொழில் முனைவோரை வந்து கடைசி வரைக்கும் சக்சஸ்ஃபுல்லா அந்த தொழிலை பண்ண விடாம செய்யறதுல இந்த ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியில இருக்கிற ஆட்கள் வந்து தொடர்ந்து அவரை வந்து டார்கெட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இந்த டார்கெட் பண்றதுக்கு பின்னாடி என்ன காரணம்லாம் இருக்கும் அப்படிங்கிறத நான் வந்து பின்னாடி சொல்றேன் நான் உங்களுக்கு. இது என்னன்னா, இவர் வந்து இங்க ஒவ்வொரு காலா ரிமூவ் பண்றது மாதிரி இங்க ஒவ்வொரு திறமையா திருடுறாங்க. இவரை வந்து பலவீனப்படுத்துறாங்க. இவரை வந்து ஒவ்வொரு 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 விஷயமா டார்ச்சர் பண்றாங்க. ஆனாலும் இவர் வந்து என்ன பண்றாருன்னா, சளைக்காம சளைக்காம வந்து தொடர்ச்சியா மறுபடியும் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஆனா கடைசி இந்த தவளைக்கு என்ன கதி நேர்ந்ததோ, அதே கதி தான் வந்து நம்முடைய குற்றியலுகரம் நாவலுடைய முதன்மை கதாபாத்திரமா இருக்கிற பாபுக்கும் அதுதான் வந்து கடைசியா நேருது. நண்பர்களே, இன்னொரு உண்மை சம்பவம் ஒன்று சொன்னேன் இல்லையா? சுதந்திர இந்தியாவுடைய முதல் சட்ட அமைச்சர் வந்து அண்ணல் அம்பேத்கர்.
அவர் வந்து நிறைய சட்ட மசோதாக்களை வந்து அவர் வந்து ரெடி பண்ணி பாராளுமன்றத்தில் வந்து தாக்கல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. சிலது வந்து நிறைவேறுது, சிலதை வந்து நிறைவேற்றாம விடுறாங்க. ஸோ அவர் வந்து உருவாக்கி பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்த ஒரு முக்கியமான சட்ட வரைவு வந்து மின்சார மானிய சட்டம். இந்த மின்சார மானிய சட்டத்தை வந்து பாராளுமன்றத்தில் வந்து அவர் வந்து தாக்கல் பண்ணும் பொழுது, பாராளுமன்றத்தில் வந்து ஆளுங்கட்சிகளாக இருக்கிற கோமான்களுடைய பிரதிநிதிகளாக இருக்கிறவங்க கூட இந்த சட்டத்தை வந்து நிறைவேற்ற விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கங்கணம் கட்டிக்கிட்டு போராடுறாங்க. அதாவது கோமான்களுக்கு ஈக்குவலா சாமானியனுக்கும் இந்த விஞ்ஞான வெளிச்சம் எப்படி கிடைக்கலாம்? கிடைக்கக்கூடாது. கோமான்களுக்கு கிடைக்கிற மின்சாரம் சாமானியங்களுக்கும் கிடைக்கக்கூடாதுங்கிறது அவங்களுடைய அதாவது வந்து நிறைவேறவே விடக்கூடாதுன்னு போராடுறாங்க. ஆனால் வந்து பிரதமர் நேரு வந்து அவருடைய சப்போர்ட்னால அந்த சட்டம் வந்து நிறைவேறுது. அந்த சட்டம் நிறைவேறின பிறகு என்ன கிடைச்சதுன்னா, சாமானியர்களுக்கும் இலவச மின்சாரம் அப்படிங்கிறதும், சாமானிய மக்களிலிருந்து சிறு குறு மத்திய தர தொழில் முனைவோர் கிளம்பி வந்தாங்கன்னா அவங்களுக்கு மின்சாரத்தில் வந்து மானியம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் உத்தரவாதமானது வந்து அண்ணல் அம்பேத்கர் கொண்டு வந்த அந்த மின்சார மானிய திட்டத்தினால தான். இப்போ சிறு குறு தொழில் துறையினுடைய மையமாக வைத்து எழுதப்பட்ட இந்த குற்றியலுகரம் நாவல், அதை வந்து மையமாக வச்சு எழுதுறதுக்கு ஒரு விரிவடைந்த ஒரு களமாக வந்து இந்த இந்த அந்த ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி வந்து உருவாகிறதுக்கு அண்ணல் அம்பேத்கர் போட்ட அந்த மின்சார மானியம் அப்படிங்கிற ஒரு திட்டம் வந்து ஒரு முக்கியமான விதை. இந்தியாவில் வந்து இன்னைக்கு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி வந்து கிட்டத்தட்ட உற்பத்தி துறையிலும் சேவை துறையிலும் அவங்களுடைய பங்களிப்பு வந்து 40% இருக்கு அப்படின்னு சொல்லி, அதை நான் சொல்றது வந்து 2012-15 கணக்கு 40% இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இது தமிழ்நாட்டை பொறுத்தளவு மேற்கு மாவட்டங்களான ஈரோடு, கோவை, திருப்பூர், இங்கே இன்னைக்கு வந்து பல தொழில் துறைகளுடைய லாபங்களை கொளிக்கிறதுக்கு இந்த மின்சார மானிய திட்டம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பங்களிப்பை செலுத்துது. அதுக்கு காரணமாக இருந்த அம்பேத்கரை வந்து அவங்க என்னவா பார்க்குறாங்கங்கிறத நான் சொல்லி தெரியணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. பட் ஆனால் அம்பேத்கர் போட்ட விதை, மின்சார மானிய திட்டம்ங்கிற விதை தான் வந்து இன்னைக்கு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி வந்து இந்த அளவுக்கு பெருகி இந்தியாவினுடைய உள்நாட்டு உற்பத்தியில் கிட்டத்தட்ட 40% வந்து பங்களிப்பு செலுத்துகிற அளவுக்கு வளர்ந்துருக்கிறதுக்கு அந்த திட்டம் வந்து ஒரு முக்கியமான ஒரு காரணம். நண்பர்களே, ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி வந்து என்ன பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 3 பிரிவாக இருக்குது. ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரிங்கிறது ஒன்று குறுதொழில், இன்னொன்று சிறுதொழில், இன்னொன்று வந்து மத்திய தர தொழில். குறுதொழில், சிறுதொழில், மத்திய தர தொழில் நிறுவனங்கள், இது எல்லாம் சேர்ந்தது தான் சிறு குறு தொழில் முனைவோர், அதாவது அந்த தொழில்துறை. அதை வந்து 2ஆக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து உற்பத்தி துறை, இன்னொன்று வந்து சேவைத்துறை. உற்பத்தி துறை, சேவைத்துறை, அதாவது உற்பத்தி துறையில் வந்து ஒரு சிறு தொழில் அதோடைய முதலீடு வந்து 25 லட்சம் வரைக்கும். சிறு தொழிலில் வந்து அதோடைய முதலீடு வந்து கிட்டத்தட்ட 5 கோடி. அதே மத்திய தர நிறுவனம் இருந்ததுன்னா உற்பத்தி துறையில் அதோடைய முதலீட்டு பங்களிப்பு வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 கோடி. சேவைத்துறையில் குறு நிறுவனம் அதோடைய முதலீடு பங்களிப்பு வந்து 10 லட்சம். அதே சிறு தொழிலில் அதனுடைய முதலீடு பங்களிப்பு வந்து 2 கோடி. மத்திய தரம் அது வந்து 5 கோடி. இப்படியாக பிரித்து இதை வகைப்படுத்தி இதை வந்து இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான வந்து ஒரு 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 துறையாக மாற்றி அமைச்சதில் வந்து அந்த மின்சார மானிய திட்டத்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு இருக்கு நண்பர்களே. அப்படிப்பட்ட ஒரு துறையை வந்து இன்ன வரைக்கும் தமிழ் லிட்ரேச்சரில் எனக்கு தெரிஞ்சு இன்ன வரைக்கும் யாருமே வந்து பதிவு பண்ணல. நம்மளுடைய நண்பர் நெய்வேலி பாரதிக்குமார் அவருடைய குற்றியலுகரம் நாவல் தான் முதலாக வந்து அந்த ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியை பற்றி பதிவு பண்ணுது. இந்த நாவல் வந்து ஒரு 4 மாதம் இருக்குமா, 4 மாதம். இந்த நாவலுக்கு முன்னாடியும் சரி, இந்த நாவலுக்கு பிறகு வந்த 4 மாதங்களிலும் சரி, வேற ஒரு
இப்படியான ஒரு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியை பேசு பொருளாக கொண்ட ஒரு நாவலோ அல்லது ஒரு படைப்போ வரல. எனக்கு தெரிஞ்சு அஹ், ஒரு 2 சிறுகதை வந்திருக்கு நான் படிச்ச வரைக்கும். திருச்செந்தாளையுடைய விஸ்வாசம் அப்படிங்கிற ஒரு கதை. அது வந்து ஒரு சிறுதானிய வியாபாரி, ஒரு சின்ன பையனா இருந்து தொழில் கத்துக் கொடுத்த ஒரு முதலாளியே விஞ்சி நிக்கிற ஒரு பையனா, சில துரோகங்கள், சில உழைப்பு, அர்ப்பணிப்பு, தியாகம் இவற்றின் மூலமா ஒரு பெரிய ஆளா மாறி நிக்கிற ஒரு கதை வந்து எழுத்தாளர் திருச்செந்தாளுடைய விஸ்வாசம் கதையில ஒரு அந்த வியாபாரம் சம்பந்தமான ஒரு சின்ன ஒரு விஷயம் பதிவாயிருக்கு. அதே மாதிரி வந்து செந்தில் ஜெகநாதனுடைய காகலம் அப்படிங்கிற ஒரு சிறுகதையில ஆஹ், ஒரு மளிகை கடையில் அப்பா இல்லாத ஒரு பையனா, அம்மாவால் வந்து வேலைக்கு சேர்க்கப்படுகிற ஒரு பையன் சிறுக 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 தொழில் நுணுக்கங்களை கற்றுக்கொண்டு உழைப்பை செலுத்தி, தியாகத்தை செலுத்தி, கவனத்தை செலுத்தி, அதே நேரத்தில் துரோகத்தையும் செலுத்தி ஒரு 4 கடைக்கு முதலாளியா மாறுவார். அப்படி வந்து பதிவான ஒரு கதை ஒண்ணு இருக்கு. ஆனா, நம்மள நெய்வேலி பாரதிக்குமாருடைய இந்த நாவல் தான் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரிய பத்தி எழுதப்பட்ட முதல் நாவல், முன்னோடி நாவல். அதுல வந்து அவர் வந்து உண்மையாவே அவர் சந்தோஷப்படலாம். வேற யாரும் அப்படியான ஒரு நாவல வந்து உண்மையில எழுதுனதில்ல. அந்த வகையில வந்து நெய்வேலி பாரதிக்குமாருடைய அந்த தொலைநோக்கு பார்வை வந்து உண்மையிலே நான் பாராட்டுறேன் நானு. அப்புறம் நண்பர்களே, அ இந்த ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி சொல்றீங்களா? இது வந்து 2007ல வந்து 27,000 நிறுவனங்களா இருந்த ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி வந்து 2015க்குள்ள 1,50,000 நிறுவனங்களா கிட்டத்தட்ட 5 மடங்கா பெருகியிருக்கு. கிட்டத்தட்ட வந்து இந்தியா முழுக்க 8 கோடி பேருக்கு நேரடி வேலை வாய்ப்பு கொடுக்கிற ஒரு துறையா வந்து இது வந்து மாறி இருக்கு. அதுக்கு வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு காரணமா அந்த அம்பேத்கர் கொண்டு வந்த மின்சார மானியம் தான் வந்து சொல்றாங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட வந்து ம், ஆமா. கிட்டத்தட்ட வந்து 3,50,000 கோடி பேருக்கு வந்து 3,50,000 கோடி நிறுவனங்கள் வந்து இதுவரைக்கும் பதிவாயிருக்கு. அதுல வந்து கிட்டத்தட்ட 40% உள்நாட்டு உற்பத்தியில வந்து இவங்களுடைய பங்களிப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நண்பர்களே. நண்பர்களே, இந்த முதலாக ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரிய பத்தி தன்னுடைய நாவல்ல வந்து பதிவு பண்ணியிருக்க நெய்வேலி பாரதிக்குமார் இந்த நாவலுக்கு வந்து சம்பந்தமே இல்லாம குற்றியலுகரம் அப்படின்னு ஒரு தலைப்பு ஒண்ணு வைக்கிறார். இதுக்கு முன்னாடி வந்து எழுத்தாளர் பாலகுமாரனுடைய இரும்பு குதிரை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாவல் இருக்கும். அது வந்து அசோக் லைலாண்ட்ல இருக்கிற அந்த அஹ், அந்த கதை. லாரி, இரும்பு, லேத்து பற்ற, அதில் நடக்கிற விஷயங்கள், போராட்டம், யூனியன் இதெல்லாம் பத்தி அவர் வந்து எழுதியிருப்பார். அதுலயாவது ஒரு வகையில இரும்பு சம்பந்தப்பட்டிருக்கும். ஸோ அதனால அவர் வந்து இரும்பு குதிரை அப்படின்னு சொல்லி டைட்டில் வச்சிருப்பாரு. இது உண்மையாகவே இரும்பு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 80லேருந்து 90% இரும்பு புழங்குற ஒரு ஏரியா. அந்த ஏரியாவுக்கு தமிழில் இலக்கணங்கள் எல்லாம் இருக்கிற ஒரு வகை பெயரான குற்றியலுகரத்தை வந்து அவரு டைட்டிலா வைக்கிறார். ஏன் இந்த குற்றியலுகரத்தை டைட்டிலா வைக்கிறாரு அப்படின்னு யோசிச்சோம்னா, ஆஹ், குற்றியலுகரம்னா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். நம்ம சின்ன வயசுல படிச்சிருப்போம், குற்றியலுகரம் அப்படிங்கிற ஒரு இது படிச்சிருப்போம். பட் அதை கொஞ்சம் ஞாபகப்படுத்திக்கிட்டு இந்த நாவலை நம்ம படிக்கும் பொழுது ஆஹ், இந்த நாவலை வந்து உள்வாங்கிக்கிறதுல ஒரு பிரச்சனையும் இல்லை. அதை தெரியாம உள்வாங்கிக்கிறதுலையும் ஒரு பிரச்சனை இல்லை. பட் குற்றியலுகரம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் அந்த இந்த நாவலை வந்து நம்ம உள்வாங்கினோம்னா, இது தமிழில் எழுதப்பட்ட மிக அற்புதமான நாவல், மிக முன்னோடியான ஒரு நாவல் அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரிய வரும் நண்பர்களே. நண்பர்களே, குற்றியலுகரம்ங்கிறது வேற ஒண்ணுமே இல்லை. குற்றியலுகரம்ங்கிறது நாவல்ல வந்து பாபு அவர் தான் குற்றியலுகரம். குற்றியலுகரம்னா ஒரு விஷயத்த டோன் டவுன் பண்ணி சொல்றது. அதாவது வந்து, டேய் அடிக்காதடா எனக்கு வலிக்குதுடா அப்படின்னு சொல்றத விட்டுட்டு, நண்பர்களே என்னை அடிக்காதீர்கள், நீங்கள் அடிப்பது எனக்கு வலிப்பது போல் இருக்கிறது அப்படின்னு சொல்றதுதான் குற்றியலுகரம். எதையுமே ஒரு அரை மாத்திர அளவு குறைச்சி சொல்றது. என்னை திட்டாதீங்க, எனக்கு திட்டினா கோபம் வந்துடும், பொல்லா கோபம் வந்துடும் சொல்றதை விட, நண்பர்களே என்னை திட்டாதீர்கள், நீங்கள் திட்டுவது எனக்கு கோபம் வருவதை போல இருக்கிறது அப்படின்னு சொல்றது இருக்கு இல்லையா? இதுதான் வந்து குற்றியலுகரம். இந்த குற்றியலுகரம் ஒரு 6 வகையான குற்றியலுகரம் இருக்கு அதுக்குள்ள. உயிர் தொடர் குற்றியலுகரம், நெடில் தொடர் குற்றியலுகரம்,
மென்தொடர் குற்றியலுகரம், மண்தொடர் குற்றியலுகரம், ஆயுதத்தொடர் குற்றியலுகரம்ட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 வகையான குற்றியலுகரங்கள் இருக்கு. இந்த பாபுவோட கேரக்டர் என்னன்னா, தன்னை வந்து துரோகம் தாக்கும் பொழுதும், தன்னை முதுகுல குத்தும் பொழுதும், தன்னுடைய திறமையை ஏமாற்றும் பொழுதும், தன்னுடைய தியாகத்தை வந்து மதிக்காம ஏமாத்திட்டு போகும்போதும், ஒருபோதும் அந்த ஆள் வந்து வாயத் திறந்து, "யோ ஏன்யா அப்படி என்னைய பண்றீங்க?" அப்படின்னு வாயத் திறந்து கேட்டதே கிடையாது. மௌனமா, ஒரு 1/2 மாத்திரை கம்மியா, ஒரு 1/2 டெசிபல் கம்மியா, டோன் டவுன் பண்ணி, தனக்குள்ளேயே புலம்பிக்கிற ஒரு கேரக்டரா தான் வந்து அவர் பாபு இருப்பார். ஸோ அதனால தான் பாருங்க, இவர் வந்து ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி, இரும்பு அதிகமா புழங்குற ஒரு 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 ஏரியா. ஆனாலும் வந்து அங்கிருந்து ஒரு குற்றியலுகரம் அப்படிங்கிற ஒரு டெக்னிக்கலான ஒரு விஷயத்த எடுத்து, இங்க பாபுவோட கேரக்டர் கூட சம்மந்தப்படுத்தி, அது வந்து குற்றியலுகரம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு டைட்டில் வைக்கிறாரு. இது வந்து ஒரு வகையில வந்து ஒரு ஆபத்தான ஒரு விளையாட்டு தான். ஆனாலும் அந்த விளையாட்டுல வந்து பார்த்தீங்கன்னா, அவர் வந்து அந்த கதாபாத்திரத்துக்கு ஒரு நன்மை செய்ற, அல்லது கதாபாத்திரத்துக்கு நியாயம் செய்ற வகையில அந்த டைட்டில வந்து கொண்டு வந்து வச்சதுல வந்து உண்மையாவே இது வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு டைட்டிலாவும், சக்சஸ்ஃபுல்லான ஒரு நாவலாவும் இது மாறி இருக்கு நண்பர்களே. நண்பர்களே, இந்த நாவல் இருக்கு இல்லையா? 3 வகையில வந்து ரொம்ப முக்கியமான நாவல். நான் ஏற்கனவே சொன்னது மாரி வந்து அ தமிழ் நவீன சூழலில், தமிழ் நாவல் சூழலில் வந்து முதலாக ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரிய பத்தி, அதனுடைய அ துரோகங்கள், அதனுடைய வலி, வேதனை, நன்மை, தீமை இதெல்லாம் பத்தி முதல்ல நாவல் வடிவத்துல பதிவு பண்ணது வந்து குற்றியலுகரம் நாவல் தான். இதுக்கு முன்னாடி வந்து அப்படி இல்ல. நான் ஏற்கனவே சொன்னது மாரி. அப்புறம் இந்த குற்றியலுகரம் நாவலுடைய முதன்மை கதாபாத்திரம் பாபு. அதாவது வந்து வாய் பேசாத. அவர பத்தி என்ன சொல்றாருன்னா, அந்த பாபுவ பத்தி அவரு என்ன சொல்றாருன்னா, அவருடைய குரல வந்து ஊமை குரல் அப்படின்னு சொல்றாரு நம்முடைய பாரதி குமார். அப்புறம் அவர் வந்து எதையுமே முதுகு நிமிர்ந்து பேச மாட்டாரு. எதையுமே துடுக்கா கேள்வி கேட்க மாட்டாரு. அப்படிங்கிறதுக்காக அவர வந்து அந்த முதுகு நாணி அப்படின்னு ஒரு இடத்துல வந்து அவரு பாரதி குமார் வந்து குறிப்பிடுறார். அப்படியாப்பட்ட பாபு கேரக்டர் வந்து தமிழ் நாவல் சூழல்ல வந்து அந்த கேரக்டர் வந்து ரொம்ப 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 புதுசு. சுட சுட புதுசு அது. நான் ஏன் இப்படி சொல்றேன்னா, அந்த அந்த நாவல வந்து வாசிக்கும் பொழுது, நான் வந்து இப்படி ஒரு நாவல், இப்படி ஒரு கேரக்டர ரிசம்பிளன்ஸ் பண்ற ஒரு கேரக்டர் நம்ம எங்கேயோ படிச்சிருக்கோமே, எங்கேயோ பார்த்துருக்கோமே, அப்படின்னு நான் யோசிச்சுக்கிட்டே நான் படிக்கிறேன். நாவல படிச்சு முடிக்கிற வரைக்கும் எனக்கு வந்து அந்த கேரக்டர் எனக்கு ஞாபகம் வரவே இல்ல. அப்புறம் ஒரு நாள் நைட்டு சும்மா பாத்ரூம் போலான்னு எந்திரிச்சு போகும்பொழுது பளிச்சுன்னு வந்துச்சு ஞாபகம். இந்த பாபு மாதிரியான ஒரு கேரக்டர் வந்து நம்ம ஜெயகாந்தன் எழுதின "ஒரு வீடு, ஒரு உலகம், ஒரு மனிதன்" அதோட ஹென்றி கேரக்டரும், பாபு கேரக்டரும் கொஞ்சம் கொஞ்சம் ஒற்றுமையுள்ள கேரக்டர் அப்படின்னு வந்து எனக்கு அப்பதான் தோணுனுச்சு. பாபு கேரக்டர் இது ஹென்றி கேரக்டர் என்னன்னா, ஹென்றி வந்து அதுவரைக்கும் ஹென்ரியா இருப்பாரு. அவங்க ஒரு ஊருக்கு வரும்பொழுது அவர் ஹென்றி பிள்ளையா மாறுவார். ஹென்ரியோட பூர்வி அவருடைய பின்னணி என்னன்னா, அவர் வந்து ஒரு ஆங்கில இந்திய அம்மாவுக்கு மகனாகவும், ஒரு இந்திய தமிழனுடைய அப்பாவுக்கு 2 பேத்துக்கும் சேர்ந்து பிறந்த ஒரு மகன். அவங்க அப்பா வந்து முதல் உலகப் போர்ல குண்டடிபட்டு இறந்துருவாரு. அப்பாவினுடைய நண்பரை லட்சுமி பிள்ளைன்னு நெனைக்கிறேன் அவர் பேரு. அப்பாவினுடைய நண்பரை இந்த ஹென்ரியினுடைய அம்மா வந்து மறுமணம் செஞ்சுக்குவாங்க. அந்த ஹென்றி பிள்ளை லட்சுமி பிள்ளை இறந்த பிறகு, அவருடைய சொத்துக்கு வாரிசாக ஹென்றி பிள்ளை வந்து இந்த ஊருக்கு கடலூர் பக்கத்துல அல்லது கொடைக்கானல் பக்கத்துல இருக்கிற ஒரு ஊருக்கு வருவார். அவர் வந்து பேரு தான் ஹென்றி பிள்ளையார் அப்படின்னு வந்து அந்த நாவல்ல சொல்லுவாங்களே வந்து, அவருக்கும் சாதிக்கும், மதத்துக்கும் அதெல்லாம் எந்த சம்மந்தமும் இருக்காது. அவர் வந்து ஒரு உலக மனிதன், உலக மானுடன் அப்படின்னு வந்து சொல்லலாம். இன்னும் ஜெயகாந்தனுடைய வாசகர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, ஹென்றி பிள்ளை வந்து வேற யாரும் கிடையாது. அவர்தான் ஜெயகாந்தன் தான் ஹென்றி பிள்ளை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இங்க இந்த குற்றியலுகரம் நாவலில் வருகிற பாபு கதாபாத்திரம் இருக்கு இல்லையா? அது எந்த வகையில வந்து ஹென்ரியை விட ஒரு படி மேலான ஒரு கதாபாத்திரம்னா, இந்த பாபு இலங்கை தமிழர். ஆனால் இலங்கை தமிழ் பேசாத ஒரு இலங்கை தமிழர். இலங்கை தமிழ் அம்மா, அப்பாவுக்கு பொறந்தவரு. ஆனா, அந்த அம்மா, அப்பா யாருங்கிறது பாபுக்கு தெரியாது. அம்மா, அப்பாவுடைய சாதி என்னன்னு தெரியாது. மதம் என்னன்னு தெரியாது. பின்னணி என்னன்னு தெரியாது. இது தெரியாம ஒரு 6 மாசம் மட்டுமே இலங்கையில் வளர்ந்த அல்லது இலங்கையில் இருந்த 6 மாத கைக்குழந்தையாக போர் சூழல், இலங்கை இன அழிப்பு போர் சூழலிலிருந்து
கிளம்பி அவங்க பயந்து அவங்க அம்மா, அப்பா, அந்த பாபு இவங்க எல்லாமே கூட்டிக்கிட்டு இங்க ஓடி வர்றாங்க. வரும்பொழுது அந்த வேன்ல வந்து முன்னாடி வந்து ஒரு இஸ்லாமிய குடும்பம் உட்கார்ந்திருக்கு. அந்த இஸ்லாமிய குடும்பம் அவர் வந்து அந்த கேரக்டர் பேரு ஜப்பாரா? ஜப்பார்ங்கிற இஸ்லாமிய குடும்பம் உட்கார்ந்திருக்காங்க. இப்ப பின்னாடி உட்கார்ந்திருக்க அந்த அம்மா, அப்பா கையில இருக்க 6 மாத குழந்தையாக இருக்கிற பாபு. 6 மாத குழந்தையா இருக்கும்போது அவர் பேர் பாபு கிடையாது. என்னங்கிறது யாருக்குமே தெரியாது. அவருக்கு கூட தெரியாது. என்னங்கிறது நெய்வேலி பாரதிக்குமாருக்கும் தெரியாது, படிக்கிற எனக்கும் தெரியாது, பாபுக்கும் தெரியாது, யாருக்குமே தெரியாது. அந்த பாபுங்கிற பேர் கூட ஒரு இஸ்லாமிய அவரை எடுத்து வளர்த்த இஸ்லாமிய ஜப்பார் என்கின்ற அந்த கேரக்டரால வைக்கப்பட்ட பேர் பாபு. ஸோ அவர் வந்து அந்த பாபு வந்து ஒரு இடத்துல ராணுவம் மறிக்குது வேன. பாபுவ கூட்டிக்கிட்டு தூக்கிக்கிட்டு அவங்க முன்னாடி ஓடுறாங்க. பின்னாடி பாபுவோட உண்மையான அம்மா, அப்பா வர்றாங்க. குண்டடிபட்டு அவங்க இறக்குறாங்க. இப்ப பாபுவ பத்தின தகவல் ஜப்பாருக்கும் தெரியல. பாபு வந்து தனக்கு யாரு தான் யாருங்கிறது பாபுக்கும் தெரியாது. ஒரு தமிழ்நாட்டில் இலங்கை அகதிகள் முகாமில் இலங்கை தமிழ் பேசாத, அதே நேரத்தில் ஒரு இஸ்லாமியரால் வளர்க்கப்பட்டு, அங்கே வந்து ஒரு வாலிபனாகி சென்னை வந்து ஜெனிட்டாங்கிற ஒரு கிறிஸ்துவ பெண்ணை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாரு பாபு. இவ்வளோ தூரம் அதாவது இந்த கேரக்டர் இருக்கு இல்லைங்களா? இது இந்த இந்த கேரக்டர் வந்து தமிழ் நாவல் சூழல்ல வந்து ரொம்ப ரொம்ப புதுசு. அதே நேரத்தில வந்து பேசுவதற்கோ, பண்ணுவதற்கோ ஒரு முதுகு மு முதுகு நாணியாக இருக்கிற ஒரு ஆளா வந்து அ இருக்கிறதுங்கிறது வந்து இது வந்து புதுசு. அந்த வகையில இந்த நாவல் வந்து புதுசு. அப்புறம் வந்து இந்த நாவல் முழுக்க, 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 முழுக்க பணம் புகுந்து விளையாடுகிறது. நான் வந்து கதைய எங்கேயுமே நான் சொல்லப் போறதில்ல. கதைய நீங்க படிச்சுக்கோங்க. இந்த நாவல் முழுக்க, 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 முழுக்க ஆரம்பத்திலிருந்து கடைசி வரையும் பணம், பணம் சம்பந்தப்பட்ட துரோகம், பணம் சம்பந்தப்பட்ட மகிழ்ச்சி. அதாவது ஒருத்தன அ கோவத்துல இருக்கான், அவன சாந்தப்படுத்தணும்னா அவன பணத்தால அடி அப்படிம்பாங்கல்ல. அந்த மாதிரி பணம், 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 பணம் என்று பணம் சம்பந்தப்பட்ட அத்தனை குற்றச் செயல்களும் இந்த நாவல்ல வந்து வந்துகிட்டே இருக்கு. அதாவது "காசே தான் கடவுளடா, கடவுளுக்கும் அது தெரியுமடா" அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? அந்த மாதிரி காசு இருந்தா என்ன வேணாலும் பண்ணலாம், எத வேணாலும் பார்க்கலாம். அப்படிங்கிற ஒரு ஒரு மனநிலை வந்துருதுல்ல. எங்க ஊர்ல வந்து தேவசகாயம்னு ஒரு ஒரு மாமா இருந்தாரு. அவரு வந்து சொல்றாரு, "மாப்ள அவிங்க கிட்ட இருக்கிற காசு என்கிட்ட இருந்தா, ஊர கிழக்கே இருந்து மேற்கு வரைக்கும் கொளுத்தி விட்டுருவேன்" அப்படிம்பாரு. யாரு அவிங்க அப்படிங்கிறத அவரு கடைசி வரைக்கும் சொல்லவே இல்ல. ஆனா அவர் அடிக்கடி சொல்லுவாரு. அவிங்க கிட்ட இருக்கிற காசு இருந்துச்சுன்னா காத்துல, அதாவது கிழக்கு பக்கத்துல இருந்து மேற்கு பக்கம் வீசுற அந்த காத்து அந்த சமயத்துல காத்துல கிழக்கே இருந்து மேற்கு வரைக்கும் ஊர கொளுத்தி விட்டுருவேன். ஆனா என்ட்ட அந்த காசு இல்ல. காசு அப்படி ஒரு அசட்டு தைரியத்தையும், குருட்டு தைரியத்தையும் தரக்கூடிய இந்த பணத்தை பின்னணியாக வைத்து, இந்த நாவல்ல வந்து அத்தன பேரும் அத்துமீர்றாங்க பாபுட்ட. பாபுவ வந்து அப்புறம் நான் நண்பர்களே இந்த நாவல்ல இன்னொரு முக்கியமான ஒரு இடம் ஒண்ணு இருக்கு. அதாவது வந்து இந்த நாவல் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரிய பத்தி பேசினா கூட, பெரும் முதலாளிகள் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரிய வந்து எப்படி வந்து உருக்குலைய வைக்கிறாங்க, எப்படி சிதைக்கிறாங்க, எப்படி வந்து இந்த ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி வந்து வளர்ந்து தன்னுடைய பெரு முதலாளிகளுக்கு ஈக்குவலா வந்துறக்கூடாதுங்கிறத வந்து, அதில வந்து எப்படியெல்லாம் கவனத்த செலுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு சாப்டர் ஒண்ணு எழுதியிருப்பாரு. உண்மையில அத படிக்கும்போது அட பாவிகளா! அப்படின்னு சொல்லிட்டு வயித்தெரியிறது மாரியான அந்த ஒரு சாப்டர். அந்த பெரும் முதலாளிகள் ஒண்ணு கூடி பேசுவாங்க நண்பர்களே. பேசும்பொழுது அவங்க என்ன பண்ணுவாங்க, தன்னுடைய நிறுவனத்துடைய வளர்ச்சிய பத்தி பேச மாட்டாங்க. தன்னுடைய நிறுவனத்தில் வேலை பார்க்குற தொழிலாளருடைய வளர்ச்சிய பத்தி பேச மாட்டாங்க. அவங்களுடைய நலன பத்தி பேச மாட்டாங்க. அவைங்க முழுக்க முழுக்க பேசுறது எல்லாமே, பெருநிறுவனங்களுக்கு ஈக்குவலா ஏதாவது சிறு நிறுவனங்கள் வந்துற போகுது. அதனால அந்த சிறு நிறுவனங்கள வீழ்த்தாட்டணும் அப்படின்னு, அதுக்கு தேவையான கொள்கைகளை வகுக்கிறதுக்கு மட்டுமே அவங்க வந்து ஒண்ணு கூடுவாங்க. அதுக்கு வந்து ஹெச்ஆர் இருப்பாங்க, சீஃப் இருப்பாரு, எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீசர் இருப்பாரு. அப்படி ஒரு திட்டத்த வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. அந்த நாவல்ல ஒரு இடத்துல ஒரு அந்த திட்டத்தோட பேரு கைசான். இந்த கெய்சான் வந்து ஜப்பான்ல தொழில்துறையில அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு திட்டம். சக்சஸ்ஃபுல்லான ஒரு திட்டம். இந்த கெய்சான்னா என்னன்னா வேற ஒண்ணும் இல்ல. இந்த கெய்சான் என்பது ஒரு நிறுவனத்தில் சம்பளத்துக்கு வேலை பார்க்கிற ஒரு தொழிலாளி அல்லது ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீசர், ஒரு சீஃப் ஆஃபீசர் அல்லது ஒரு சிஇஓ தனக்குத்தானே ஒரு டார்கெட்ட வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அந்த நிறுவனத்துக்கு நீங்க வந்து உங்களால் பணபலன் இருக்க வேண்டும். உங்களால் வேல்யூ ஆடட் விஷயம் ஏதாவது நடக்கணும். உங்களால் அந்த நிறுவனத்தினுடைய பெயர் வந்து பிரபலமாகணும். 1 வருஷத்துக்குள்ள தாங்களே அது மாரி ஒரு திட்டத்த வந்து நீங்க நிறைவேத்திக்கணும். அப்படி ஒரு திட்டம் கெய்சான்ங்கிற திட்டத்தால தான், அந்த திட்டத்த வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணதுனால தான், இந்த பாபுங்கிற ஒரு கேரக்டர்
ரொம்ப திறமையான, ரொம்ப நேர்மையான, ரொம்ப தியாக உணர்வு உள்ள, ரொம்ப அருமையான அந்த பாபுங்கிற கேரக்டர் இந்த கெய்சான்ங்கிற திட்டத்தால தான் பாதிக்கப்படுவார். அவர வந்து ஏமாத்துற ஒரு சாப்டர்லாம் இருக்கும். நீங்க அத படிச்சு பாருங்க. அதாவது வந்து ஊர்ல சொல்லுவாங்க, "நம்ப வச்சு கழுத்த இருக்கிறது, இல்லன்னா வந்து தலைய தடவி மூளைய உரியிறான்" அப்படிம்பாங்க. தலைய தடவி மூளைய உரியறது அப்படிம்பாங்க. அந்த மாதிரியான விஷயம் அதுல நடக்கும். சாலமன்ங்கிற ஒரு கேரக்டர். ஐயய்யோ! ரொம்ப பயங்கரமான ஒரு கேரக்டர். அதாவது யாராவது இனிமே அந்த சினிமா படத்துக்கு வந்து வில்லனுக்கு பேர் வைக்கணும்னா, சாலமன் அப்படிங்கிற ஒரு பேர் ஒண்ணு வைக்கலாம். அப்படியான ஒரு வில்லனிக்கான ஒரு கேரக்டர். அவன் வந்து குருராஜன் அப்படிங்கிற ஒரு முதலாளி கிட்ட வேலை பார்க்குற பாபுவ உடைச்சு வெளியில கூட்டிட்டு வருவான். அந்த சாலமனுக்கு விதிக்கப்பட்ட அல்லது சாலமன் டார்கெட்டா வச்சுக்கிட்ட கெய்சான் என்னன்னா, இந்த குருராஜன் தான் சிறு, குறு தொழில் செய்ற ஆட்கள்ல வேகமா வளர்ந்து பெருமுதலாளிகளுக்கு ஈக்குவலா வந்துகிட்டு இருக்க ஒரு ஆள் குருராஜன். அவன்கிட்ட இருக்கிற திறமையான மெஷினிஸ்ட் வந்து பாபு. இந்த பாபுவ எப்படியாவது அடிச்சு, உடைச்சு அவன வெளியில கூட்டிட்டு வந்து அவனுக்கு ஒரு முதலாளி ஆசைய காமிச்சு, அவன வந்து ஒண்ணும் இல்லாம தெருவுல நிப்பாட்டணுங்கிறது சாலமனுடைய திட்டம். அதுக்கு குருராஜன் கம்பெனில வேலை பார்க்கிற ராமாமிர்தம், பேர நல்லா கவனிச்சுக்கோங்க. ராமாமிர்தம்ங்கிற ஒரு அக்கவுண்டன்ட் வந்து ரொம்ப கிளியரா ரூட் போட்டு குடுப்பாரு. இப்படி ஆ இந்த நாவல்ல வந்து எங்கு எங்கு எங்க பூந்து எங்க வெளில வந்தாலும், ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியில நடக்கிற துரோகம், வலி, வேதனை, முதுகுல குத்துறது, இந்த மாரி விஷயங்கள் வந்து ரொம்ப ரொம்ப அக்யூரேட்டா ரொம்ப ரொம்ப தெளிவா வந்து இதுல வந்து அவரு பாரதி குமார் வந்து பதிவு பண்ணியிருக்காரு. சரி இவ்ளோ அ நெகட்டிவான விஷயங்கள் மட்டும் தான் இதுல இருக்கா அப்டின்னா, நெறைய பாசிட்டிவான விஷயங்களையும், பக்கங்களையும் இதுல வந்து அவர் வந்து பதிவு பண்ணியிருக்கார். அ என்னன்னா, இந்த நாவல்ல வந்து அ மலர்விழி, அரவிந்தன் அப்படின்னு ஒரு ஒரு பேர் ஒண்ணு வர்றாங்க. ஸோ மலர்விழி வந்து பாபு எவ்வளவுக்கு எவ்வளவு தோல்வி அடைந்த ஒரு தொழில் முனைவோரோ, அந்த மாதிரி மலர்விழி ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு என்டர்பிரனர். சக்சஸ்ஃபுல்லான ஒரு தொழில் அதிபர் அவங்க. அவங்க தொட்டதெல்லாம் துலங்கும். அவங்க வந்து என்னன்னா, அந்த மலர்விழிய வந்து அவர் வந்து பாரதி குமார் என்ன சொல்றாருன்னா, "மஞ்சள் வாட்டில் பறவை" அப்படிங்கிறாரு. அதானே சார்? மஞ்சள் வாட்டில் பறவை அப்படின்னு சொல்றாரு. மஞ்சள் வாட்டில் பறவையுடைய நேச்சர் என்னன்னா, அதுதான் தூக்கணாங்குருவி மாதிரி அதுதான் கூடு கட்டும். தன்னுடைய குஞ்சுகளை பராமரிப்பதற்கு அதுதான் கூடு கட்டும். வீட்டை அதுதான் ரெடி பண்ணும். இந்த ஆண் மஞ்சள் வாட்டில் குருவியோட வேலை என்னன்னா, அந்த பெண் குருவிய கூட சந்தோஷமா இருக்கிறது மட்டும் தான் அந்த ஆண் குருவியோட வேலை. வேற எந்த கமிட்மெண்ட்டும் வச்சுக்காது அந்த ஆண் மஞ்சள் வாட்டில் குருவி. பெண் மஞ்சள் வாட்டில் குருவி தான் அந்த வீட்ட ரெடி பண்றது, குழந்தைங்கள பார்க்கறது. அப்படியான ஒரு ஒரு கேரக்டரா அந்த மலர்விழி கேரக்டர் வந்து அதுல இருக்கும். அந்த மலர்விழி கேரக்டர படிச்சுட்டு வரும்போது, ஆஹா! இப்படி ஒரு மனைவி இருந்தா நல்லா இருக்குமே! அப்படிங்கிற ஒரு ஆசைய உண்டு பண்ற ஒரு கேரக்டரா அந்த மலர்விழி கேரக்டர் இருப்பாங்க. தன்னுடைய கணவன் அரவிந்தன், அவருடைய கணவன் அரவிந்தன் வந்து ஒரு காலேஜ் புரொஃபஸரா இருப்பாரு. அவருக்கு எந்த தொந்தரவும் குடுக்காத, அதே நேரத்தில் அவர் குடுக்குற அந்த தாம்பத்திய தொந்தரவுகள் எல்லாத்தையுமே தாங்கிக்கிட்டு, அது முக்கியமான நேரத்துல அவர் வந்து கலவிக்கு கூப்பிடுவாரு. அத அவங்க ரொம்ப ஈஸியா, ரொம்ப உளவியல் பூர்வமா அவ்வளோ ஈஸியா ஹேண்டில் பண்ணுவாங்க. அந்த மாதிரியான ஒரு மலர்விழி கேரக்டர். குருராஜன், பாபுவோட முதல் முதலாளி குருராஜன். அவர் வந்து பாபு அவர்ட்டேருந்து உடைச்சுக்கிட்டு வெளியில வந்து சாலமனுடைய சூழ்ச்சி புரியாம வெளியில வந்து வேலைக்கு வரும்பொழுது, குருராஜன் சொல்லுவாரு, "அவசரப்படாதடா! இன்னும் ஒரு 2 வருஷம் இருந்துட்டு போம்பாரு." கேட்க மாட்டாரு அவரு. பட்டா தானே தெரியும் பாபுக்கு. கேட்க மாட்டாரு. அப்ப குருராஜ் என்ன பண்ணுவாரு, இவருடைய கம்பெனிய அவரு தான் வந்து ரிப்பன் வெட்டி எல்லாம் திறந்து வைக்கிற அந்த காரியங்கள் எல்லாம் குருராஜன் ஈடுபடுவார். இப்படி அப்புறம் அறிவுச்செல்வன் ஒரு கேரக்டர்ல சார்? அறிவழகன். அறிவழகன் ஒரு கேரக்டர். அறிவழகன் கேரக்டர்ல வந்து அந்த கேரக்டர்ல நெறைய பேர் இருப்போம். அந்த கேரக்டருக்கு விஷன் இருக்கும். ஒரு தொழில வந்து எப்படி செஞ்சு தூக்கி நிறுத்தணும் அப்படிங்கிற விஷன் இருக்கும். ஆனா அவருக்கு எக்ஸிக்யூட் பண்றதுக்கான திறமை இருக்காது. அத நோக்கி ஒரு அடி கூட வைக்க மாட்டார். ரொம்ப உணர்வுபூர்வமான ஒரு மனிதர். அந்த அறிவழகனும் மலர்விழியும் காலேஜ் டேஸ்ல அறிவழகன் மலர்விழிய ஒன் சைடா லவ் பண்ணியிருப்பார். இவன் அறிவழகன் இதே மாரி ஒரு கெய்சான் திட்டத்துல வந்து தோத்து போய் இருக்கும் பொழுது, இந்த மலர்விழி தான் போய் அவனுக்கு வந்து கை குடுத்து சக்சஸ்ஃபுல்லா இருக்கிற ஒரு உமன் தான் கை குடுத்து காப்பாத்துவா. எனக்கு தெரிஞ்சு ஆண்கள விட வந்து பெண்கள் இந்த மாதிரியான சூழ்ச்சிகள்ல இருந்தும், துரோகங்கள்ல இருந்தும் ரொம்ப ஈஸியா மீண்டு வந்துடுறாங்க. இல்லன்னா முன்கூட்டியே துரோகத்த வந்து கணிக்கிறதுல, முன்கூட்டியே வந்து
ஏமாற்ற போறாங்கங்கிறத தெரிஞ்சுக்கிறதுல பெண்கள் கொஞ்சம் ஈஸியா தெரிஞ்சுக்கிறாங்க, ஈஸியா வந்து உளவியல் பூர்வமா அதை உணர்ந்துடுறாங்க அப்படிங்கிறதா நான் வந்து இந்த நாவலின் மூலமாவோட நம்புறேன் நான். அப்புறம் நாவல்ல வந்து ஒரு சின்ன ஒரு காமெடி ஒன்று இருக்கும். குணாதிசயம் அப்படின்னு ஒரு சாப்டர் ஒன்று எழுதியிருப்பார். அதெல்லாம் வந்து படிக்கும் பொழுது விழுந்து விழுந்து சிரிச்சேன். நாய்சேகர் கேரக்டர் மாதிரி ஒரு கேரக்டர் அது. அவன் வந்து ரூ. 500 மாமூல் கேட்பாரு. ரூ. 500 மாமூல் கேட்கறதுக்கு அசிஸ்டன்ட் வச்சுக்கிட்டு கேட்பாரு. அப்படியான ஒரு கேரக்டர். அதை வாசிக்கும் பொழுது வந்து ஒரு ரிலீஃபா இருக்கிறது மாதிரியான ஒரு நண்பர்களே, இந்த நாவல், தமிழ் நாவல் சூழல்ல உழைப்பை பத்தி, உழைப்போட மகிமையை பத்தி நிறைய பேசிக்கிட்டே இருந்திருக்காங்க. இந்த நாவல்லையும் உழைப்போட மகிமையை பத்தி பேசுறாங்க. ஆனா உழைப்பின் மூலம் அறிவடைந்த ஒரே உயிரினம் வந்து மனித இனம்தான். வேற எந்த உயிரினமும் உழைக்கிறதுக்கு ரெடியா இருப்பாங்க. தான் எதுக்காக உழைக்கிறோம், ஏன் உழைக்கிறோம், இந்த உழைப்பின் மூலமாக என்ன கிடைக்கிறது அப்படிங்கிறத அவங்களுக்கு அதுக்கான கால்குலேஷனும் இருக்காது. அதை பத்தி அவங்க தெரிஞ்சுக்கவும் மாட்டாங்க. ஆனா உழைப்பதன் மூலமாக தன்னுடைய அறிவை வளர்த்து கொள்ளக்கூடிய ஒரே உயிரினம் வந்து நம்ம இந்த மனிதன் மட்டும்தான். மனித இனம் மட்டும்தான். அப்படி ஆனால் அந்த உழைப்பை அந்த தவறாக பயன்படுத்தி பாபு மாதிரியான ஆட்களை வந்து ஈஸியா ஹேண்டில் பண்ணி தவறா யூஸ் பண்ணி தான் முதலே போடாமல், ஆனால் அந்த முதலில் வந்து பங்கெடுக்கக்கூடிய ஒரு கேரக்டர், ஈசாக்குன்னு ஒரு கேரக்டர் இருப்பார். இப்படி இந்த இந்த நாவல் முழுக்க நம்ம வந்து யதார்த்த வாழ்க்கையில வந்து நம்ம சந்திக்கக்கூடிய ஏமாற்றம், காதல், அப்புறம் முதுகுல குத்துறது, இப்படி வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய அத்தனை பரிணாமங்களையும் இந்த நாவல்ல வந்து எழுதியிருக்காரு. ஆனா என்னன்னா, அந்த களம் வந்து ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி. அதுதான் அங்க வந்து ரொம்ப புதுசா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் நண்பர்களே. இந்த நாவலோட மொழியை பத்தி நான் கொஞ்சம் பேசணும். இன்னும் ஒரு 2-3 நிமிஷத்துல முடிச்சிருவேன். நான் அதிக நேரம் எடுத்துக்கிட்டேன்னு நினைக்கிறேன். 2-3 நிமிஷத்துல முடிச்சிருவேன். இந்த மொழி வந்து ரொம்ப சின்ன சின்ன வார்த்தைகள்லாம் ரொம்ப கவித்துவமா எழுதுறாரு இந்த நாவல்ல. அதாவது வந்து பாபுவோட மனைவி முதல் முறையா 10 வருஷத்துக்கு பிறகு கர்ப்பமா இருப்பாங்க. அவளுக்கு சின்ன கடையில இருந்து பரோட்டா கட்டிக்கிட்டு வருவாரு பாபு. உள்ள நுழையும் பொழுதே ஜெனிட்டாவுடைய நகையை மீட்டு கொண்டு வரணுங்கிறது தான் அந்த நாளோட திட்டம். அது எப்பவுமே பாபு ஒரு திட்டம் போட்டா காலம் ஒரு திட்டம் போடும். அந்த நகையை மீட்டு கொண்டு வர முடியாது. எப்படா ஜெனிட்டா மூஞ்சில போய் எப்படி முழிக்கிறது, அவ கத்துவாளே திட்டுவாளே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு உள்ள போகும்பொழுது இவர் ஒரு பாட்டை முணுமுணுத்துக்கிட்டு போவார். யாரு? பாபு. எல்லாம் இயேசுவே, எனக்கு எல்லாம் இயேசுவே, இன்பம் தரும் துன்பம் தரும் இவ்வுலகில் துணை இயேசுவே அப்படின்னு சொல்லிட்டு இயேசுவை துணைக்கு அழைச்சிக்கிட்டு தான் உள்ள போவார். போகும்போது பார்த்தீங்கன்னா அங்க ஜெனிட்டா வந்து கர்ப்பமா இருக்கும் அப்படிங்கிறத முதல்ல பாபு கிட்ட தான் சொல்லணும் அப்படிங்கிற இடத்துல வந்து அவர் பாரதிக்குமார் எழுதுறாரு. அந்த ஜெனிட்டாவோட முகத்தை எழுதுறாரு. ஜெனிட்டாவின் முகத்தில் செம்பருத்தி பூத்திருந்தது, அதில் புன்னகை கூட மகரந்த மாதிரி மலர்ந்திருந்தது அப்படின்னு எழுதுறாரு. இது நாவல் முழுக்க இந்த மாதிரியான சின்ன சின்ன கவித்துவ வரிகள் நிறைஞ்ச ஒரு நாவலா வந்து இந்த நாவல் இருக்கு. அப்புறம் வந்து அந்த பரோட்டா கட்டிட்டு வர்றாரு இல்லையா, பரோட்டா கொடுக்கும்போது அந்த ஜெனிட்டா ஈஸியா அந்த ஆசைப்பட்டு சாப்பிட்ற சின்ன கடை பரோட்டாவை ஈஸியா அந்த ஒரு பெண் வந்து அப்படி ஈஸியா அப்படி லெஃப்ட்ல தள்ளி விட்டு போவா. காரணம் என்னன்னா, புள்ளத்தாச்சி பரோட்டா சாப்பிடக்கூடாது, நான் இட்லி சாப்பிட்டுக்கிறேன், நீ பரோட்டா நீ சாப்பிடியா அப்படின்ட்டு தன்னை உயிரை போல நேசிக்கிற பரோட்டாவை அவள் ஈஸியா ஒரு லெஃப்ட்ல அப்படி தட்டி விட்டு போவா. இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் வந்து. அப்புறம் மலர்விழி அரவிந்தன் சொன்ன இல்லைங்களா, அது அது அந்த சாப்டர் நீங்க வாசிங்க. ஜெயங்கொண்டனார் வந்து கலிங்கத்து பரணியில கடைத்திறப்புன்னு ஒரு பகுதி எழுதியிருப்பார்ல, அந்த மாதிரியான ஒரு சாப்டர் அது. ரொம்ப பிரமாதமா கிளுகிளுப்பான ஒரு ஏரியா. அந்த ஏரியாவிலேயே அந்த நாவல்லையே ரொம்ப ரிலீஃப் தரக்கூடிய ஒரு பகுதினா அந்த பகுதி தான் நண்பர்களே. அப்புறம் சரி, இவ்வளோ ப்ளஸ் இருக்கு, இவ்வளோ ரொம்ப முக்கியமான நாவல், முன்னோடியான ஒரு நாவல், ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியை பற்றி முதல்ல இப்படியெல்லாம் சொல்லப்படுற இந்த நாவலில் குறைகளே இல்லையா அப்படின்னா இருக்கு. ஆனால் அந்த குறைகள்லாம் வந்து வாசக பார்வையில் தெரிகிற சின்ன சின்ன குறைகள் தான். இது எந்த நாவல்களிலுமே அது வந்து இருக்கும், எந்த ஒரு படைப்பிலையுமே அந்த மாதிரி ஒரு மைனஸ் இருக்கும். இதில் என்னன்னா, இந்த நாவல் முழுக்க ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் தோற்று 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 விழுகிற பாபுவை நம்முடைய நெவேலி பாரதிக்குமார் ரொம்ப மரியாதையான விகுதியில் அவர் 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 என்று தான் அழைக்கிறார்.
அவர் 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 என்று தான் எழுதுகிறார். ஆனால் நாவலில் சக்சஸ்ஃபுல்லாக இருக்கிற ஒரே கேரக்டர் மலர்விழி. அந்த மலர்விழியை வந்து ஒரு அவள், இவள், அவள் அப்படிதான் எழுதுறாரு அவர். அதை வந்து ஒரு பன்மையா, ஒரு மரியாதையா, அவர் அப்படின்னு எழுதியிருக்கலாம். இது வந்து பாரதி குமார் அவருடைய ஒரு ஆண் அல்லது அந்த ஆண் உளவியல் வந்து அப்படி எழுத வச்சிருக்கணும். அவரை வந்து இது குறையா சொல்லல. இது எனக்குமே நானே எழுதியிருந்தா கூட அப்படிதான் இருந்திருக்கும். ஒரு ஆண் உளவியல் வந்து அந்த இடத்துல